வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ளூ டார்ட் இவங்க ₹25 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 8% அப்பும் நெட் ப்ராஃபிட் 11% டவுனும் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். விக்ரம் சோலார் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27.8% பாசிட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ரெவன்யூ 27% பாசிட்டிவ்ல இருக்கு. பிர்லா கார்பரேஷன் இவங்க ₹12.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 15% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 0.75% அதிகரிச்சிருக்கு. மார்ஜினலா அதிகரிச்சிருக்கு. ASM டெக்னாலஜிஸ் ₹12 இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க BSEல மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ NSEல லிஸ்ட் ஆகிறதுக்கான அப்ரூவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 17% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% அதிகரிச்சிருக்கு. SKP செக்யூரிட்டிஸ் ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 58% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 27% அதிகரிச்சிருக்கு. பயோகான் இவங்க 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 3. நெட் ப்ராஃபிட் 63% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லாஸாக 28 crores இருக்கு. ரெவன்யூ 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். SBI இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹17.35 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 16 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 5.6% பாசிட்டிவ்ல இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% அதிகரிச்சிருக்கு. இவங்க எஸ்டிமேட்ஸை பீட் பண்ணாத காரணத்தினால இந்த ஸ்டாக் ஒரு டவுன்ஃபாலை பார்த்துருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் ஹவர்ஸ்ல இவங்களோட ரிசல்ட் வந்துருச்சு. இவங்களோட அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் NPA நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.49% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 33 basis points. SBI 3% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கைடன்ஸா கொடுத்துருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கு. ஆப்பிள் 3i இவங்களோட ரெவன்யூ 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 16.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டைட்டன் கம்பெனி இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 35% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 80% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 50% ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜுவல்லரி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் வாட்ச் பிஸ்னஸ்லையும் சரி ஐ கேர்லையும் சரி இவங்களோட ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேஜர் கான்ட்ரிபியூட்டரா ஜுவல்லரி செக்மெண்ட் இருக்காங்க. ஹூண்டாய் மோட்டார்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹21 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 22% இயர் ஆன் இயர் வைஸ் ஃபால் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.4% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ABB இந்தியா நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% ப்ராஃபிட்ல இருக்காங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. MCX இந்தியா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹8 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q4ல இயர் ஆன் இயர் வைஸ் 291% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஃபுல் இயருக்கும் பார்த்தீங்கன்னா 138% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 205% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஃபுல் இயருக்கு 107% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக இவங்களோட ரிசல்ட் ரொம்பவும் அருமையாக இருக்கு. மண்டே ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கா இல்லைனா மேற்கொண்டு இந்த ஸ்டாக் ரேலி ஆக போகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்க முடியாது. பெக் ரேஷியோ பார்க்கலாம். நம்மளோட கன்சிடரேஷனுக்கு. ஸ்விக்கி இவங்க நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 800 crores இருக்கு. இதே கடந்த ஆண்டுல 1081 crores இருக்கு. லாஸ் குறைச்சிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 45% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இன்ஸ்டாமார்ட் குயிக் காமர்ஸ் 68.8% இவங்க growth கொடுத்துருக்காங்க. ஓபராய் ரியாலிட்டி ஃபைனல் டிவிடெண்டா ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 14. நெட் ப்ராஃபிட் 62% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 52% அதிகரிச்சிருக்கு. JSW இன்ஃப்ரா டிவிடெண்டா 90 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 118% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 66% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஓவரால் இவங்களோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெவன்யூ
6.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 19% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து மிக்சடா இருக்கு. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கைடன்ஸா 12.8 இருந்து 13.2% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 619% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கிராஸ் என்பிஏ 3.17% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கடந்த குவார்ட்டர்ல 4% இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. அர்பன் கம்பெனி ஸோ இவங்களோட நெட் லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஸோ 161 crores இருக்கு. இதே வந்து இயர் ஆன் இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 crore லாஸ்ல இருந்து இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு லாஸ். ரெவன்யூ 42.6% அதிகரிச்சிருந்தாலும் ஸோ இவங்க வந்து 2021 crores கேஷ் வந்து இருக்கு இவங்க கிட்ட. பட் அதையுமே வந்து இவங்க இன்ஸ்டா ஹெல்ப்புங்கிற இந்த ஆப்புக்கு தான் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரைண்ட்வெல் நார்டன் இவங்க 19 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் டிவிடெண்டா 1 rupee அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 118% இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரெவன்யூ 14% இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. இன்டெலெக்ட் டிசைன் அரேனா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 11% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன். ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 323% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 15.8% சீக்வன்ஷியலியும் 16.6% வந்து இயர் ஆன் இயர் வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 5 paise அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 50% இம்ப்ரூவ்மெண்ட்டும் நெட் ப்ராஃபிட் 179% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஓவரால் இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. சேரா சானிடரி வேர் இவங்க 75 rupees வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா July 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 9.7% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஓரியன்ட் எலக்ட்ரிக் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 75 paise அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 29% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 10% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். பஜாஜ் ஹெல்த் கேர் 1 rupee 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 0.9% டிக்ளைன். இவங்களோட ஸ்டாண்டர்லோன் நெட் லாஸ் 22.8 crores இருக்கு. கடந்த ஆண்டில் இவங்க 11 crores ப்ராஃபிட்ல இருந்து லாஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அமிர்தாஞ்சன் ஹீல் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 2 rupees 90 paise அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்டர்லோன் நெட் ப்ராஃபிட் 6.6% பாசிட்டிவா இருக்கு. இவங்களோட ரெவன்யூ 10.6% பாசிட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 16% டிக்ளைன். ஆனால் ரெவன்யூ 21% பாசிட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். வேதாந்தா ஸோ இவங்க வந்து டீமர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ நியூ என்டிட்டிஸோட லிஸ்டிங்கை வந்து மிட் ஜூன்ல எதிர்பார்க்குறாங்க. ஸோ வேதாந்தா வந்து இவங்களோட மேஜர் டிவிடெண்ட் கான்ட்ரிபியூட்டரா வந்து எதோட ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல இவங்க 60.7% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ கமோடிட்டி ப்ரைசஸ் வந்து அதிகமா இருக்குன்ற காரணத்தினால. ஸோ கூடுதலா வந்து அலுமினியம் ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கன்சிஸ்டண்டா டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவர் அயன் அண்ட் ஸ்டீல் வந்து அவங்க growthல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு உடனடியாக டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ எக்கனாமிக் டைம் ட்ரெண்ட் இவங்க 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் சேஞ்ச் June 4. ஸோ டிவிடெண்ட் 6 rupees அதுக்கான ரெக்கார்ட் டேட் சேஞ்ச் வந்து June 12. எஃப்மெக் இன்டர்நேஷனல் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:5 ரேஷியோல. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல இருந்து 2 மாத்துறாங்க. 1:10 ரேஷியோல போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் May 26. இவங்க NBFCல இருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.